வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 29/4/2026 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி டேட் வந்து 19/5/2026 கடைசி டேட்டாக கொடுத்துருக்காங்க. இது அருமையான ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லலாம். டோட்டல் இந்தியா ஃபுல்லாக வந்து 1865 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் 95 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்தபடியாக பார்த்தா நம்ம எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்களா, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நீங்கள் இந்தியனாக சேர்ந்தவங்களாக இருந்தால் விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்களா 20 to 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 2026 நீங்கள் 8 இயர்ஸ் கம்ப்ளீட் இருந்தால் பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, எக்கனாமிக்கல் வெஹிக்கிள் செக்ஷனுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்களா, எனி டிகிரி, நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கொஷின் பார்த்தீங்களா, எக்ஸாம் கொஷின்ஸ் பார்த்தீங்களா 100 மார்க்ஸ் வைப்பாங்க. 100 நீங்கள் மார்க்ஸுக்கு நீங்கள் 60 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்களா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டோ ஏதாவது இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, எக்ஸாம்னு பார்த்தீங்களா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ்லேயே எக்ஸாம் இருக்குது. லோக்கல் லாங்குவேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்லேயே எக்ஸாம் இது பண்ணிக்கலாம், தமிழ்லேயே நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, சேலரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. சேலரி பாருங்கள், ரூரலுக்கு 15,000 கொடுத்துருக்காங்க, அர்பனுக்கு 18,000, மெட்ரோவுக்கு 20,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்ரண்டிஸ் ஜாப் தான், பர்மனன்ட் கிடையாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் இருக்கணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் என்னென்ன தேவைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதார் கார்டு, பேன் கார்டு, மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் பிடபிள்யூபிடியாக இருந்தீங்களா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு கம்பல்சரியாக வேணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, எக்ஸாம் ஃபீஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது அதாவது விண்ணப்ப கட்டணம், அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 944 ரூபாயும், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்களா 236 ரூபாயும், ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்களா 708 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்ரண்டிஸ் ஜாப் தான், நல்ல ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் மை சேனல்.